ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னடா பிரேட் மூஞ்சில் அடிசன்னு பார்த்தோம். இன்றைக்குமே நாள் ஓட்டுன்னுதாவா காலையில் பார்த்துட்டு அப்படியே இருக்கும். இது வந்து இன்றைக்கி வேறு எங்கள் தங்கச்சிக்கு பிறந்த நாள். அதுக்கு பிறகு எங்கள் தங்கச்சிக்கு பிறந்த நாள். அதுக்கு பிறகு எங்கள் தங்கச்சிக்கு ஹஸ்பண்டுக்கு பிறந்த நாள் இல்லை. ஆமாம், ஸ்வீட்டன் சித்தப்பாவுக்கு தான் பிறந்த நாளான்னு சொல்லுதேன். பிறந்த நாள் அது வேற. எங்கள் அண்ணன் வந்து ஜெயிச்ச நாளாக நாங்கள் கொண்டாடுவோம். எனக்கு தோத்தாலும் கொண்டாடுவோம், ஜெயிச்சாலும் கொண்டாடுவோம். அப்படி கெத்தா கொண்டாடுவோம். ஆனால் எங்கள் மனசில் எல்லாம் விஜய் அண்ணன் தான் ஜெயிச்சியாச்சுன்னு தான் இது. ஆனால் வந்து கொஞ்சம் கள்ள ஓட்டில் எல்லாம் வரலான்னு சொன்னான்னா எல்லாரும் சொல்லுதோ இது வந்து வரும், இந்த விஜய் தான் இந்த ஸ்டாலின் அண்ணன் தான் ஜெயிச்சோஞ்சா, ஸ்டாலின் அண்ணன் தான் ஜெயிச்சோன்னு என்னை கடுப்பியாத்துன்னு இருக்காங்க. சரி, நீங்கள் ஜெயிச்சா நீங்கள் ஜெயிங்க, அதுக்கு பிரச்சனை இல்லை. நாங்கள் எதுவுமே அவங்க சொல்லுதோம் நீங்கள் எல்லோரும் இந்த ஜெயிச்சான்னு சொன்னா எதாவது இது பண்ண நாங்கள் எதுக்கு, நாங்கள் முட்டாளா இது பண்ணுறது, யார் ஜெயிச்சாலும் ஒன்றும் இல்லை தான் அப்படின்னு சொல்லணும். ஆனால் எங்கள் அண்ணன் விஜய் அண்ணன் இங்கே மனசில் ஜெயிச்சியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியாச்சு. ஆனால் சொல்லி விஜய் அண்ணன் தான் ஜெயிச்சவாங்க. பார்ப்போம் லாஸ்ட் வர. இப்போ தானே மணி 8:47 தானே ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்களுக்கு எல்லாம் பிறந்த நாளெல்லாம் கொண்டாடணும். அப்புறம் வந்து கேக்கெல்லாம் வெட்டணும், கேக்கெல்லாம் இது பண்ணணும். வந்து கொட்டைலாம் அடிச்சுட்டு இருக்கோம். பார்க்க ஏதோ விஜய் அண்ணன் ஜெயிச்சான்னு சொல்லிட்டு கொட்டையெல்லாம் அடிச்சுட்டு இருக்கோம். என்ன வந்து உசுப்பியாத்துட்டே இருக்கும். நான் லைவ் பார்த்துட்டு இருக்கேன்னா என்னை உசுப்பியாத்துட்டே இருக்கும். ஆனால் லாஸ்ட்டு நான் சொல்லியாச்சு, லாஸ்ட்டு எங்கள் அண்ணன் தான் ஜெயிச்சுவாங்கன்னு சொல்லி. அண்ணன் ஜெயிச்சாட்டாலும் பிரச்சனை இல்லை, தோத்தாலும் ஜெயிச்சாலும் எங்களுக்கு தான் வெற்றி தான். பாருங்க, கொட்டெல்லாம் ரெடி பண்ணுறோம். இன்றைக்கி எங்கள் அம்மா வீட்டில் தான் எல்லாமே செலிப்ரேஷன் பண்ணணும். அப்புறம் வந்து வெடியெல்லாம் வெடி வாங்க வச்சிருக்கு. நாங்கள் வெடியெல்லாம் கொளுத்துவோம். பார்ப்போம் இன்னைக்கு எப்படின்னு சொல்லி, சாயங்காலத்துக்குள்ளே எப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இது காலையில் எடுக்குத வீடியோ, சாயங்காலத்துக்குள்ள எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, காலையில் வந்து வெயிலும் கூட தெரிஞ்சிருக்கி டிவிக்கே தான் வெட்டி ஆகும்னு சொல்லி விஜய் அண்ணன் தான் பார்த்தோன்னே எங்களுக்கு சந்தோஷமாட்டி. இப்போ வந்து நாங்கள் செண்டெல்லாம் இது பண்ணியாச்சு. இப்போ செண்டடியெல்லாம் நடக்கும். வெடியெல்லாம் எடுத்து வச்சு கேக்கு முந்தா நேரத்துக்கு நாங்கள் ஆர்டர் கொடுத்தாச்சு. முதலமைச்சர் சிஎம் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் கொடுத்தாச்சு. இப்போ வந்து நாங்கள் வந்து பார்த்தோமா ரேடியோலாம் வச்சிருக்கா, செண்டு வச்சதுக்கு ரேடியோலாம் வச்சிருக்கு. பின்னி கொட்டெல்லாம் ரெடி பண்ணிருக்கு. கொட்டை அடிச்சுங்க பாருங்க. வெயிலுக்கே தெரிஞ்சிருக்கு, சூரியன் மறைச்சிட்டு 4ஆம் தேதிக்கு. இப்போ வந்து நம்ம டிவிக்கே விஜய் நான் வெட்டியாட போறாரு. இப்போ நான் எங்கள் அம்மாவுக்கு வீட்டில் போய் தான் நான் கொண்டாட போகிறேன். நாங்கள் எல்லாருமே இது பண்ணி நான் வெற்றி அடைஞ்சோன்னா அந்த கேக்கு வாங்குதா வச்சுருக்கோம். இது பண்ணி நேரத்துக்கு இல்லை முந்தா நேரத்துக்கே ஆர்டர் கொடுத்தாச்சு. ஆர்டர் கொடுத்தோம். இப்போ வந்து நாங்கள் அங்கே போய் தான் கேக்கெல்லாம் வெட்டணும். 2 பேருக்கு பிறந்த நாள் இருக்கு, அதையெல்லாம் செலிப்ரேஷன் பண்ணணும். வெடியெல்லாம் இன்னும் வாங்க வச்சிருக்கு. வெடியெல்லாம் வாங்கி வச்சிருக்கு. அதை வச்சு தரமாக வெடிச்சு விட வேண்டியதான். செண்டடி கேக்குதா, செண்டடி கேக்குதா? இனி சாயங்காலம் பாருங்க தெரிக்க விடுவோம். செண்டடி கேக்குதா? பின்னி சாயங்காலம் நல்லா தெரிக்க செண்டடி வெடி அப்படியெல்லாம் இது பண்ணுவோம். எட்டு தின்னு வைத்து தூக்கு மாட்டா கம்பீரமாட்டி ஹீரோ எங்க அப்பா சொல்லுது விஜய் அண்ணா அங்க வரும்போது எங்க கன்னியாகுமரியில வரும்போதா விஜய் அண்ணனுக்கு இது வேணா நீங்க சொன்னாடுதானா? அதுக்கு கொஞ்சம் வெயிட் கூட்டணி இல்ல. அப்போ சீமாந்தின கதை அப்ப அவங்கதான் ஏண்டா கட்சி அவர் ஜெல்வா 1000 கதை, யாரு விஜய் ஜெல்வா 1000 கதை. அரக்கில இறச்சி மாட்டத்தை வேகடா வெட்டடா குளம் பையடா அதை சாப்பிடுறா. சிம்ல போ 300 ரூபாய் மாசம் கேப்பா. ஆடுறா ஈஸ்வரன் நடரா. அதே சீமா என்ன சீரோ. இப்ப விஜய்க்கு என்ன சொல்ல விரும்புதோ
ஹீரோ எனக்கு ஹீரோ யாரு விஜய் என்னை பற்றி பாராளுமன்ற ஓட்டுக்கு ஒரு இடம் கூட கிடைக்காது. தமிழ்நாட்டுல எல்லா தொகுதியுமே விஜய்க்கு தான் பாராளுமன்ற ஓட்டு. ஆமா தமிழ்நாட்டுல பாராளுமன்ற ஓட்டுக்கு விஜய்க்கு தான் எல்லா ஓட்டும். 34 தொகுதி விஜய். பிறந்த நாளுக்கு வெற்றி 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 பிறந்த நாளுக்கு வெற்றி. இப்ப வெற்றி அடைஞ்சியாச்சு. பாச்சில வச்சன் வெயிட் பண்ணமா பாச்சி கொண்டாடன்மே விஜய்க்கு வெற்றி. எம்ஜிஆர் பாட்டு பாடுங்க, ஒரு எம்ஜிஆர் பாட்டு. விஜய் எம்ஜிஆர் பாட்டு, எம்ஜிஆர் பாட்டு படிச்சு வரீங்க. பாட்டு படிக்கு மனம் படித்தானுங்க, புதுசா கட்டிக்கிட்ட ஜோடி தானுங்க, நல்ல பாட்டு படிக்கு மனம் படித்தானுங்க. டம்கடி பொண்டியாலோ டம்கடி பொம்மையாலோ டம்கடி பொண்டியாலோ டம்கடி பொங்கி எஜிக்கா கண்ணாலே ரகசியம் பேசிப்புட்டோம், வீசிப்புட்டோம், சிக்கனமா கல்யாணம் முடிச்சு புட்டோம், நாங்க சீர்திருத்த முறையில நடத்தி புட்டோம். 2 பெற்று போடுவோம், 2 பேரும் பாடுபடுவோம். உதாரி பிள்ளைகளை திட்ட மாட்டோம், ஆனா ஊரு உதாரி பிள்ளைகளை பிக்க மாட்டோம், நாங்க ஊரு வம்பு வாங்குபடி வைக்க மாட்டோம். நாங்க புதுசா கட்டிக்கிட்ட ஜோடிதான், நல்ல பாட்டு படிக்கு மனம் பாடிதானுங்க. ஊரு விட்டு ஊரு மாறி போவோம் அங்க, ஆனா உங்கள்கிட்ட பேரை விட்டு போக மாட்டோம். எல்லோருக்கும் நல்லவர இருப்போம் அங்க, எங்க கொள்கையில என்னாலும் மாற மாட்டோம். நரிக்கொம்பு வித்தாறு விற்போம் அங்க, விற்போம் அங்க, ஆனா நரி போல வஞ்சனைகள் செய்ய மாட்டோம். காசி மணி பூசியெல்லாம் விற்போம் அங்க, ஆனா காசுக்காக மனத்தையே விற்க மாட்டோம். நாங்க புதுசா கட்டிக்கிட்ட ஜோடி தானுங்க, நல்ல பாட்டு படிக்க மனம் பாடி தானுங்க. பாட்டு படிச்சேனே, படியரிசி கிடைக்கிற காலத்திலே நாங்க படியேறி பிச்சை கேட்க போவதில்லை. குடிசை எல்லாம் வீடாகும் நேரத்திலே நாங்க தெருவோரம் குடியேற தேவையில்லை. சர்க்காரு ஏழை பக்கம் இருக்கையிலே நாங்க சட்டத்திட்டம் மீறி இங்கு நடப்பதில்லை. எல்லாரும் ஒன்னாக இருக்கையிலே நாங்க எதையும் எப்பவும் இங்கு மறைப்பதில்லை. நாங்க புதுசா கட்டிக்கிட்ட பாட்டு படிக்குமா அதை படிதாங்க. எனக்கு சொல்லி சூப்பரா எங்க அப்பா பாட்டு பாடி வெற்றியை கொண்டாடி வாழ்த்தியாச்சு. இப்போ வந்து நாங்க கேக்கு குடும்பமா சேர்ந்து ஃபன் பண்ண போறோம். அந்த வீடியோ எடுத்து வரோம். சூரியன் வரையில இதுனா லைட்டா வந்து பிரகாசம் வரையில வெடி போடானா. இப்ப நம்ம வெடி போட வேண்டியதா. டிவிக்கு ஜெயிச்சுட்டு விஜயனா ஜெயிச்சாச்சு. இப்ப நாங்க என்ன சொல்ல போறோம்னா சாப்பிட போறோம். எங்க அம்மையில தான் சாப்பிட போறோம். சோறு சாப்பிட போறோம். சோறு, மீன் குழம்பு, மீன் பொரிச்சது, அப்புறம் அப்பளம். சாப்பிடலாம். டேய் அள்ளியா தரணும், பச்சை தரவா? சோறு கொடுக்கலாம். இனி கேட்கலாம் வாங்கிட்டு சாம வெற்றியை கொண்டாடணும். எங்க அப்பா ஒரு பாட்டு பிடிச்சு நானும் சும்மா இல்லை சோறு போட்டுட்டேன். யார் பேட்டி கொடுக்குதா?
நான் சொன்ன மாதிரியே விஜய் நான் ஜெயிச்சுட்டான். பொரிச்ச மீன், அப்புறம் வந்து கேக்கு எல்லாம் பிறகுதான் சாப்பிட்டுட்டு வரோம். முதல்ல வந்து செல்லுக்கு வந்து சார்ஜர் போடணும். சார்ஜர் இல்லை, லைவ் பார்த்துட்டு இருந்தேன்னா சார்ஜர் இல்லை. சாப்பிடலாம். ஜெயிச்ச பிறகு எங்க அப்பாவை கையிலையும் காலையும் பிடிச்ச முடியல. பாட்டு, ஒரே பாட்டி. இது வேணும். இப்ப நம்ம சாப்பிடலாம். இப்போ நாங்கள் எங்கே போகிறோன்னு சொன்னோன்னா கேக்கு கடையில் போகிறோம். கேக்கு நாங்கள் அன்னைக்கு ஆர்டர் கொடுத்த கேக்கே வாங்க போகிறோம். செம வெயில் மிதுன்னு. 4 மணி போல, 4:30. பாலில் கிக்கெட்டை போட்டால் கிக்கெட்டு. கேக் வந்த இடத்துல என்னத்தை நான் தின்றான்னு பாருங்க. நீ தான் கேக் வெட்டணும். என்னது உனக்கு ஒண்ணு? என்னது? எடுக்காத வெடியே. சொல்லு யாரு? என்னது? எனக்கு ஒண்ணு, உனக்கு ஒண்ணு. என்னதுயா? என்னதுயா? எலியானா என்னதுயா? அவனுக்கு ஒண்ணு, இவனுக்கு ஒண்ணு. ஐஸ்கிரீமா? ஏன்னா பிறந்த நாள் கேர்ள் எங்க? லியானா, லியானா, லியானா பிறந்த நாள் கேர்ள் எங்க? பிறந்த நாள் கேர்ள் எங்க? உங்க அம்மா எங்க? லியானா உங்க அம்மா அம்மா எங்க? அம்மா எங்க? ஆ யார் ஜெயிச்சா? யார் ஜெயிச்சா? லியானா யார் ஜெயிச்சா? யார் ஜெயிச்சா? ஜெயிச்சிச்சு. யார்? விஜய் மாமா ஜெயிச்சா? விஜய் மாமா ஜெயிச்சாங்களா? ஸ்டாலின் மாமா ஜெயிச்சாங்களா? என்ன? விஜய் மாமாவா ஜெயிச்சிச்சு. லியானா யார் ஜெயிச்சா? லியானா சொல்லு. எதுக்கு எதுக்கு வெடி வெடிச்சனும்? என்னத்துக்கு வெடிச்சனும்? கத்து வர வெடியா வெடிச்ச போற. டேய் பைக் இருக்கு, பாத்து வைங்க. வெடி யார் வெடி வச்சா? எதுக்கு வெடி ஜெயிச்சா? வெடி வச்சா? உள்ள வாங்க, உள்ள வா. லியானா, லியானா ரத்த வர பட்டா கண்ணை பாருங்க. என்னம்மா? என்னம்மா? செல்லு போச்சு. என்னம்மா? ஓ வெடி வெடிச்சுட்டா. எதுக்கு வெடி வெடிச்சாங்க? காட்டாண்டாமா உள்ள வச்சு வச்சா